ஹாய் மக்களே, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடி வீடியோஸை ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுடைய பொண்ணான கரங்களால அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு காமெடி வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேய் நல்லா புடிடா, தலைக்கு நேரம் புடிடா, எங்கெங்கயோ ஆட்டி ஆட்டி பிடிக்கிற ஒழுங்கா தலைக்கு நேரம் புடிடா தண்ணியே. ஐயோ இது வேற நின்று போச்சு. இது தெரிஞ்சு அவங்க ஒண்ணு வத்தோனே சரி நம்ம வாட்டர் டேங்க ஓபன் பண்ணோம், அவனுக்கு தெரியவா போகுது. இந்த ஓன்றம்மா காய்கறி வெட்ட சொன்னா நீ என்ன பண்ணுகிற? அந்த கத்தி வச்சு சவுண்டு குத்துனுக்குற, என் உடம்பு அப்படியே வைப்ரேட் ஆகுது. எனக்குள்ள புதஞ்சிருக்கு நடன திறமெல்லாம் வெளி வருது தெரியுமா? என்னோட நடன திறமையை பாக்குறியா என்ன? டேய் ஒழுங்கு மட்டும் வண்டி மேல இருந்து யாருங்கிறயும் ஆளை பார்க்கறது போன டைம் ஆகுது. டே மவனே, இன்னைக்கு ஒன்னு விடதா இல்ல என்னையும் கூட்டு போறதா இருந்தா இறங்குறான், இல்லன்னா இறங்க மாட்டான். இல்லாட்டியும் அவுட்டிங் டேட்டிங் எல்லாம் இன்னைக்கு பினிஷிங் ஆயிடும் பாத்துக்கோ. ஓன்று நீ என் கூட விளையாடுற நல்லா எனக்கும் தெரியுது, அதனாலதான் நானும் உங்களோட சேர்ந்து விளையாடுனாங்கிறேன். விளையாட்டா இருந்தாலும் எல்லாம் ஒரு அளவுக்கு தான். நீ அளவுக்கு மீறினா எனக்கு அளவுக்கு மீறி கோவம் வரும் பார்த்துக்கோ, இப்பே சொல்லிட்டேன். இந்த வருஷம் வைக்கிற பொங்கல் போட்டியில எப்படியா ஜெயிச்சா கொஞ்சம் பிராக்டிஸ் நல்லா பண்ணணும். பலூன் உடைக்காம அந்த பக்கம் எடுத்துட்டு போன கடவுளே, உடைக்கூடாது. இந்த வருஷமா ஜெயிச்சு ஆளை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், முடியலையே. டோரேக்கு மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சனோட தம்பி நினைப்பு சுத்தி சுத்தி ஆனாரு, தலை சுற்றுற அளவுக்கு விழுந்தாரு. நெக்ஸ்ட் அடுத்த வாரம் நம்மால ஜாக்கெட் சான் கூட போட்டி போட போறாரு. அதான் இந்த வாட்டி ஜம்பிங் பிராக்டிஸ் பண்றாரு. எங்க குடும்பத்துல ஒரு பைத்தியக்காரத்தானவங்க எல்லாரும் சாப்பிட்டு போட்டு தான் சாப்பிடுவோம், அதனால நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ இதுக்குதான் கையங்கால வச்சுட்டு சும்மா இருக்கணும்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? ஐயோ எம்மா நாத்தம் குடல பொடுங்குது பைத்தியக்காரி. இதை வேற மூக்கு நேரா எடுத்துட்டு வந்து வச்சுன்னு துணுங்கிற. ஏண்டி என்ன கொலை பண்றதுக்கு எதுனா பிளான் பண்ணிட்டியா என்ன? மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு ஓன்ற தயவு செஞ்சு இவனை வேற வீட்டுக்கு தத்து குத்துரு, இல்லைன்னா ஏன்னா வேற வீட்டுக்கு தத்து குத்துரு. இவன் ஆலம்புள்ள என்னால தாங்க முடியலா. அது சைஸ் போத ஆட்டத்துக்கு என்ன சம்பந்தம் பாருடா. நான் தான் முதல் பைத்தியம், நான் இரண்டாம் பைத்தியம், நான் மூன்றாம் பைத்தியம். நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல, என்னெல்லாம் வைக்க முடியாது போங்கடா. டேய் எங்களுக்கு தெரியாதா? ஐயோ இந்த பைத்தியத்தின் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பரவாடு இருக்கே. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, வாங்க பார்க்கலாம். இவன் என்ன மாதிரியே இருக்கான், ஆளு வேற புதுசா இருக்கான், யாருன்னே தெரியலையே. ஒருவேளை என் அப்பந்தான் சைட்ல எதுனா கனெக்ஷன் கொடுத்துட்டானோ? டே தரப்பா உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சுனேடா. டே நல்லாதானே இருக்கு. அட பாவீங்களா, காரை வாங்கிட்டு வர சொன்ன குட்டி பிசாசு படத்துல இருக்க அந்த ரோபோட் பேயை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? இன்றைய தலைப்புச் செய்தி: முதலாளியின் காலில் இருந்து வரும் துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் துர்மரணம் அடைந்த பூனை. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டு இதுதான். உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை என் மாறுதோ, ஏனென்று இடைவெளி குறைகிறது. ஹலோ மக்களே, இது வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நானும் ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் படத்தை தெரியாத மூஞ்சில மூதை வந்து அடிக்குது. ஹாய் டூட், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், யூ கேன் கோ. அடடா மல்லாக்கப்படுத்தி விட்டு தப்பாக்கிற சோகம் இருக்க விடுபட்ட பையில எவனாவது ஒரு நிமிஷத்துல உயிர் பயத்தை காட்டிட்டானுங்களே. என்னம்மா பாலே வரமாட்டேங்குது, எனக்கு வேற ரொம்ப பசிக்குதே, என்ன பண்றது? அடிய பைத்தியக்காரி, நான் எங்க இருக்கேன்? டே ஏன் அந்த பக்கம் போய் தொலைடா. டே இப்போடா, இன்னைக்கு இந்த மீனுங்களை சமைச்சு ஒரு பிடிக்க வேண்டியதான், அதுக்குள்ள நான் பிடிச்சிருவேன்ல. எங்கடா இங்க வச்சிருந்த மீனை காணோம்? அட லோரி ஏற்றும் போது இருக்கிற சொகத்தை விட லோரி இறக்கும் போது இருக்கிற சொகம் இருக்கே, அருமை. என்ன மக்களே, கரெக்ட் தானே நான் சொல்றது? கைங்கால வச்சுட்டு சும்மாவே இருக்கும்போது என் ஓன்ற அம்மாவால பெரிய மனுஷன் தான் எனக்காக எவ்வளவோ உண்டு தரான். டே இப்பதான்டா உன்னை வாய் நிறைய பெரிய மனுஷன் சொன்னேன். நல்லாதானே கழுவிட்டு வந்தேன், அப்புறமும் ஏன் வாசனை இப்படி வருது? கடவுளே, ஐயோ இந்த நாத்தத்தை என்னாலே தாங்க முடியலையே. என் ஓன்று இருந்துக்கணும், செத்து இருப்பான். எப்படியாவது நீ இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு பார்த்தே ஆகணும், அவ்வளோ டேஸ்டா ஆகுது. உண்மைனா வைக்கதா பாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயினே இருக்குது. கொள்ளேறி, நீ கொள்ளேறினா நான் காட்டு நறிடா, உனக்கே தண்ணி காட்டிடுவேன்.
இந்த பிஸ்கெட்டை நான் இதுல ஒலிக்கி வைக்கிறேன். நீ எதுல இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த பிஸ்கெட் உனக்கு தான். இதில் தான் இருக்கு. சரிந்தா உனக்கு எத்தனை எடுத்துக்கோ. இது எனக்கு. டேய் இதெல்லாம் ரொம்ப போங்க ஆட்டண்டா. நான் உன்னோட சின்ன பையன் குழந்தை, எனக்கு தான் கரெக்டா கொடுக்கணும். நீ இந்த மவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு சீட் இல்லாம போச்சு. பரவாயில்ல, நம்ம ஆட்டோ கருத்தம்பி இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை. இவன் ஒரு காதி என்னால பொசு பொசுமா இருக்குது. அவனுக்கு என்ன தெரியவா போகுது. தூங்கட்டும், நம்ம வேலை நம்ம பார்ப்போம். என் ஆள் அதிசயமா இன்னைக்குதான் நம்ம 2 பேரும் நாளைக்கு டேட்டிங் போலான்னு சொன்னா. சரின்ட்டு நானும் வீட்டுக்கு வந்து உட்காந்து கடிகாரத்தையே ஊத்து பார்த்துட்டு இருக்கேன். ஆனா டைம் ஆன பாடும் இல்ல, பொழுது விடிஞ்ச பாடும் இல்ல. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி இந்த கடிகாரத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஸ்லோவா சுத்துது. இந்த மாதிரி உங்க லைஃப்ல டைம் ரொம்ப ஸ்லோவா சுத்தி கடுப்பேத்தன நாட்கள் இருக்கா? அப்படி இருந்த கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ மக்களே.